இங்க உள்ளவங்களுக்கு 18 வயசு ஆனதும் அவங்க வருங்கால பார்ட்னரோட நேம் டாட்டுவா கையில தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் நம்ம ஹீரோயினுக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட நேம் கையில தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, அவன் யாரு என்னன்னு நெட்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அவனை நேர்லயும் போய் மீட் பண்ணிடுறாங்க. ஆனா அவன் அங்க ஏற்கனவே வேற ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா இருக்கான். ஹீரோயினும் அவகிட்ட இருக்கிற டாட்டுவை காமிச்சு ஏதாவது ரியாக்ஷன் வருதான்னு பாக்குறா. பட் ஒரு ரியாக்ஷன் வராதனால இவன் நம்ம ஆள் இல்லைன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்க போற இடத்துல பாய் ஃப்ரெண்ட் பேரை சொல்லி கத்தி அவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா சோகம் என்னன்னா ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் 18 வயசுல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு 20 வயசு ஆகியும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இன்னும் கிடைக்காம இருக்காங்க. அப்போ சடனா ஒரு நாள் அவங்க கையில இருக்கிற டாட்டு க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஆப்போசிட்ல ஒரு அழகான பையன் பூனை கூட விளையாடுறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ஒரு வேலை இவனா இருப்பானோன்னு நினைச்சுக்கிட்டு அவன் கிட்ட போய் வெக்கப்பட்டுக்கிட்டே நீங்க தானே அவருன்னு சொல்லி கேட்பாங்க. பதிலுக்கு அந்த பையனும் அது நான் இல்லைன்னு பதில் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஒருவேளை அவன் நம்மள ஏமாத்திருப்பானோன்ட்டு சந்தேகப்படுறாங்க. அப்போ கூட இந்த ஃப்ரெண்டும் நீ வேணா அவன் சட்டையை கட்டி பாருன்னு ஒரு ஐடியா கொடுக்க, ஆனா உண்மையாவே அந்த பையனோட கருத்துக்கு நம்ம ஹீரோயினோட பேரு தான் இருக்கும். இருந்தாலும் ஏன் இவன் இப்படி சொல்லியிருப்பானா நம்ம ஹீரோயின் இவனை பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்திருப்பான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டார்லிங் சொல்லி கொஞ்சம் பேசுறதையும் ஹீரோயின் ஜென்ஸ் டைலர்ல இருந்து வெளியே வரத பார்த்தோம். இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சுப்பான். அதுக்கு மறுநாளே ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூடி போவான். பார்த்தா அதே இடத்துல தான் நம்ம ஹீரோயினா இருப்பாங்க. ஹீரோவை இந்த அப்பார்ட்மெண்ட்ல பார்த்ததுக்கு பயங்கர குஷி ஆயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டே அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நடத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் ஞாபகம் வந்து வேணும்னே அவன் மேல ஜூஸை கொட்டி விட்டுறாங்க. உடனே ஹீரோவும் கிளீன் பண்றதுக்காக சட்டையை மேல தூக்கும் போது ஹீரோட கையில எங்கேயுமே பேர் இல்லாததை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இவன் நம்ம ஆள் இல்லைன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே சரக்கு போட்டு அவங்க கையில இருக்கிற நேம அழிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் நினைப்பாவே இருக்கும். ஆனா ஒரு பையனை இப்படி லவ் பண்றதுன்னா அவன் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். சோ இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணி லவ் பாண்டிங்க எப்படி கிரியேட் பண்றாங்கன்ற கதை தான் இந்த சீரிஸ். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க.